வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் இன்றைக்கி மண்டே நைட்டராக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக செத் ரோலன்ஸோடைய சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ணிவிட்டு ப்ராக் லெஸ்னர் வந்திருப்பார். அண்ட் பால் ஹேமன் அவருடைய கண்ணெல்லாம் சவந்து இருக்கும். திடீர்னு ஓபா ஃபெமி வந்து ப்ராக் லெஸ்னர் அட்டாக் பண்ணியிருக்கிறது, இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். சரி வாங்க, ப்ராக் லெஸ்னர் செக்மெண்ட்டில் என்ன நடந்தது, செத் ரோலன்ஸ் என்ன பேசினார் அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மாஸ்க்மேனும் சேர்ந்து ஒருத்தர் முட்டிக்குவாங்க. முட்டின இடத்துல இருந்து செத் ரோலன்ஸ் வழக்கம் போல் வருவார்ல, அதே மாதிரி தான் வராரு. செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ரூத்ரஸாக தான் இருக்கார், கோத்தில் தான் இருக்கிறாரு. வந்த உடனே அவர் யாரை விசாரிக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் ஹேமனை பற்றி தான் விசாரிக்கார். பால், உனக்கு ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக வந்து சொல்லி ஆகணும். நான் எதற்காக இப்போ விஷன் டீமை அழிக்கிறேன் தெரியுமா? ஏன்னா விஷனை உருவாக்குனதே நான் தான். இப்போது அந்த விஷன் வந்து எனக்கு எதிராக அமைஞ்சிருச்சு. அப்போது நான் அதை எதுக்கு வச்சுருக்கணும்? அதனால் நான் அதை அழிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். ஓ பால், என்னுடைய நினைவுகளில் எப்போவுமே 2 வருடத்துக்கு முன்னாடி ஒன்று அட்டாக் பண்ண தருணங்கள் தான் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அது ஒரு சில வினாடிகள் தான், சந்தோஷங்கள் சில வினாடிகள் தான். ஆனால் மீண்டும் மீண்டும் என் மனசில் அது ஓடிக்கிட்டே இருக்குது. வாவ், உன்னை நான் அட்டாக் பண்ணேன் பால். நீ செஞ்ச துரோகத்துக்கும் உன்னுடைய ஸ்டூபிட் இடியட் விஷன் டீமுக்கும் இதே பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக நான் கொடுப்பேன். பட் ஆனால் நான் இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையை காக்கணும்னு நினைக்கிறேன். பால், கண்டிப்பாக நான் சொல்கிறத உன்னால் கேட்க முடியாது. ஏன்னா நான் அடிச்சடியில் உன்னுடைய மண்டை பொழந்திருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனால் நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நீ ஒருவேளை மீண்டும் என் முன்னாடி வந்து நின்றனா 2 வாரத்துக்கு முன்னாடி எந்த நிலைமை உனக்கு ஏற்பட்டதோ அதே நிலைமை உனக்கு திருப்பி தந்துடுவேன். ஸோ என் கண்ணில் காணாமல் போயிடு. ஒரு விஷனுடைய லீடராக இருந்த என்ன இப்போ நீ மாஸ்க் மேனாக ஆக்கி விட்ருக்குற. அதுலேயும் சாதாரண நபராக இருந்த என்ன ஒரு கொலவெறி பிடிச்ச நபராக ஆக்கி விட்டுருக்குற. அதனால் நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவேன். வயசானவன், வாய்ஸ்மேனு, என் கூட இருந்தவன், இதுக்கும் மேலே என் ஃபாதர் மாதிரி நான் நினச்சவன் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பார்க்க மாட்டேன். எவன் இருந்தாலும் அவனுடைய மண்டையை புழக்கத்துக்கு தான் நான் யோசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மெதுவாக பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் அந்த இடத்துக்கு வராரு. யார், பிச்சை மவனா அப்படின்னு பார்க்குற மாதிரி செத் ரோலன்ஸ் பார்க்குறாரு. ஏன்னா பால் ஹேமன் அப்படியே ஆந்த புகுந்த வீட்டில் நடக்கிற மாதிரி மெதுவாக வராரு. பால் ஹேமனுடைய ஒரு கண்களில் பார்த்தீங்கன்னா நல்லா நலங்கு வச்சுருக்காரு போல இருக்குது செத் ரோலன்ஸ். பயங்கரமாக வீக்கம் போட்டு கண்ணே அப்படியே செவந்து போய் இருக்குது. மூக்கில் வேறு பிளாஸ்டர் ஒட்டியிருக்காரு. இதை பார்த்த உடனே செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏ பால், நைஸ் டேட்டூ, உன்னுடைய டேட்டூ வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இதே போல் இன்னொரு டேட்டூ கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குது. மேபி உனக்கு ஆசை இருக்குன்னா நீ கண்டிப்பாக இந்த ரிங் சைடு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. பால் ஹேமன் பார்க்காரு. ஏன்டா ஒத்த கண்ணை நொல்லையா கணது போடாதுன்னு நொன்னொன்ன கண்ணையும் நொல்லையா கண்ணு சொல்கிறியே, மனசாட்சி இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. பட் ஆனால் இப்போது செத் ரோலன்ஸ் சொல்கிறாரு, நீ இப்போ என்ன எதிர்க்கிறதுக்கு என்ன செய்ய போகிற? உன்னுடைய ஸ்டூபிட் விஷன் டீமை கூட்டிகிட்டு வர போறியா? லோகன் பாலை கூட்டிகிட்டு வர போறியா? ஆஸ்டின் தேஜை கூட்டிகிட்டு வர போறியா? இல்லாட்டா இன்ஜூரியில் கிடக்கிறவங்கள கூட்டிகிட்டு வர போறியா? நெவர். பால், நீ கொஞ்சம் யோசிச்சுருக்கணும். என்னை விட்டு போனது தப்பு. ஒவ்வொரு நொடியும் கண்டிப்பாக அதை பற்றி அனுபவிப்ப. பால், அவன் நிறுத்து. இந்த இடத்துல நீ ஒவ்வொரு தடவையும் பேசும்போதும் எனக்கு 10 தடவைக்கு மேலே டென்ஷன் ஏறுது. நீ ஒவ்வொரு தடவை பேசும்போதும் என் மண்டைக்குள்ளே 10 விதமான கற்பனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. என்னை எதிர்த்து யாருமே இல்லை அப்படின்னு நினைக்காத. என்கிட்ட 10 விரல்கள் இருக்குது. ஆனால் நான் ஒன்றை எதிர்க்கிறதுக்கு 5 விரல்களை மட்டும்தான் கை ஓங்குவேன். அது எஃப்ஐ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. வராரு பாருங்க தலைவன் திமிங்கலம் ப்ராக் லெஸ்னர். அப்படியே அரங்க மாத்திர விசிலு பறக்கவே தலைவன் வந்தோடனே செத் ரோலன்ஸ் அப்படி பார்க்குறாரு. முன்னாள் பகையாளி, முன்னாள் விருந்தாளி அப்படியே கையில் அப்படியே வராரு. பால் ஹேமனை பார்க்காரு. பாத்தியா என்னென்ன பண்ணி வச்சுருக்கான் பாத்தியா, போய் கூட்டு பண்ணாத்த அப்படிங்கிற மாதிரி பார்க்காரு போல இருக்குது. செத் ரோலன்ஸ் தன்னுடைய விஷன் டீம் மாதிரியே தன்னுடைய மாஸ் டீமையும் பார்த்திங்கன்னா சுற்றி வச்சுக்கிறாரு. நடுஸில் நம்ம செத் ரோலன்ஸ் வந்து நின்றுக்கிறாரு. ப்ராக் லெஸ்னர் பார்க்காரு. ஏண்டா இதெல்லாம் எனக்கு வந்து
என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் எனக்கு மீல்ஸுடா, இப்போ வேறு மீல்ஸை காட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாஸ்க் ரெஸ்லரையும் தூக்கி போட்டு பந்தாடி தொம்சம் கட்டி துமுக்கலா காட்டி ஒவ்வொருத்தையும் தூக்கி எறிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் ரிங்குக்குள்ளே வராரு, அங்கேயே 2-3 மாஸ் மேன் இருக்காரு. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு எஃப்ஐ பரிசு இனாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு எஃப்ஐயை பரிசாக கொடுக்குறாரு. அப்படியே செத்ரோலன்ஸ் பக்கம் வந்தால் செத்ரோலன்ஸ் பார்க்குறாரு, ஏல அடுத்து நீதாம்ல அப்படிங்கிற மாதிரி பிராக் லெஸ்னர் நோட் பண்ணிட்டாரு. சரி, இப்போ செத்ரோலன்ஸும் பிராக் லெஸ்னரும் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா கரண்ட் கட் ஆகிடுச்சு. என்னடா அது கரண்ட் கட் ஆகிடுச்சின்னு பார்த்தா ரூமர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறார் ஓபாஃபெமி. பிராக் லெஸ்னரை எதிர்கொள்வதற்கு ஓபாஃபெமியா, இதுதான் என் மனசு ஓடிக்கிட்டு இருந்தது. அப்படியே வாராரு, ஃபேன்ஸ் எல்லாம் ஹூ ஹூ அப்படின்னு சொல்லிட்டு அவரை பயங்கரமாக ஷேர் பண்ணுறாங்க. பிராக் லெஸ்னரே பார்த்தீங்கன்னா ஓபாஃபெமியை பார்த்து முகமெல்லாம் வேர்த்து ஒழுகி நிற்கிறாரு. ஓபாஃபெமியும் அந்த இடத்துக்கு வந்துட்டாருங்க. செம்மையாக இருந்துச்சு அந்த ஓபாஃபெமியை பார்க்கும்போது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கோஃபி கிங்ஸ்டன் அடிபட்டுட்டு போனார்ல, உடம்புலாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணமா இருக்கார். ஓபாஃபெமியோட ஃபேஸ் கட்ட பார்த்தா அப்படி தான் தெரியுது, டிரான்ஸ்ஃபர்மேஷனான கோஃபி கிங்ஸ்டன் மாதிரி இருக்கார். அப்படியே நேராக பிராக் லெஸ்னரை பார்க்குறாரு, பிராக்கும் இவரை பார்க்குறாரு. ஸோ செத்ரோலன்ஸ் மெதுவாக பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் கிட்ட வந்து நம்ம வறண்டையை இழுப்போம் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வராரு. பிராக் லெஸ்னர் பக்கத்துலேயே பிராக் லெஸ்னர் இதை நல்லாவே நோட் பண்ணுறாரு. அப்படியே செத்ரோலன்ஸ் பார்க்கும் போது செத்ரோலன்ஸ் கீழே இறங்கி ஓடி போயிட்டார். நடா ஓடி போயிட்டான்னு அப்படின்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே ஓபாஃபெமி அப்படியே ஒரு ஃபினிஷர் F10 அதை போட முயற்சி பண்ணார். ஏன்டா அது எஃப்ஐ போடுற உடம்பு, அதுக்கு F10 அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பிராக் லெஸ்னரை தூக்கி போட்டாருங்க. சத்தியமாக சொல்ல எதிர்பார்க்கலாம். ஏன்னா எத்தனையோ ஆர்கேஓக்கு எத்தனையோ ஜான்சனாக ஃபினிஷருக்கு எழுந்து நிமிந்தா உண்டா தலைவன், ஒத்த ஃபினிஷருக்கே பாடாக்கிட்டியாடா ட்ரிபிள் H. அப்படியே நெஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா படன்னு அடிச்சுக்கிறாரு. வா எப்பா பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஓபாஃபெமியை தன்னுடைய ஃப்யூச்சர் ஆஃப் த பிராக் லெஸ்னராக உருவாக்குறதுக்கு இதான் முயற்சி போல இருக்குது. அப்படியே இதுக்கும் மேலே ஒன்று பண்ணியிருப்பார் ஓபாஃபெமி. இதை பார்த்து பிராக் லெஸ்னர் சீரெல்லாம் காண்டாயிருப்பாங்க போல இருக்குது. அப்படியே பிராக் லெஸ்னரை கொசு நசுக்கிற மாதிரி நெஞ்சில் காலை வச்சு நசுக்கி அப்படியே நீ தாண்டா என்னுடைய அசல்மணி ஆப்பனண்ட் அப்படிங்கிற மாதிரி கொலை வெளியில் கத்தி அப்படி ஒரு மூமெண்ட் பண்ணியிருப்பார் பாருங்களேன். அப்படியே அரங்கமே அதிர்ந்து போயிட்டு அப்படியே பிராக்கோட நெஞ்சரெல்லாம் கால் வைக்கும்போது ஏன்டா ஒரு பீஸ்டா அப்படிங்கும் போது தான் எனக்கு தோணுச்சு. பிராக்கோடைய ஃபேஸ் கட்டெல்லாம் நீங்கள் பார்க்கணுமே, காசுக்காக என்ன பண்ண வேண்டியா இருக்குது. மீன்ஸ் காலத்தில் நான் எப்படி இருந்தேன் எப்படி ஆகிட்டே அப்படியா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்படியே ஓபாஃபெமி பிராக் லெஸ்னரை அப்படியே கொலவெறித்தனத்தோடு பார்க்க இந்த செகமெண்ட் நான் முடிச்சிருக்காங்க. ஸோ பிராக் லெஸ்னருடைய சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறது ஓபாஃபெமி. அப்போ செத்ரோலன்ஸ் சொல்லலாமே கேட்டிங்கன்னா அவர் அவ்வளோதான் போல இருக்குது, மாஸ்க் போட்டு சுற்றி தான் இருக்கும் போல இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி